அஷ்டலட்சுமியும் உங்கள் வீட்டில் வந்து குடியேற வேண்டுமா? இஷ்டலட்சுமி நகரில் மனை வாங்கி வீடு கட்டுங்கள் அப்படின்னு நீங்க கொடுத்த விளம்பரம் தான் என்னை இந்த மொத்த இடத்தையும் வாங்க வச்சது. ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நான் எந்த இடத்த வாங்குறேனோ அந்த இடத்துலயே வச்சு அக்ரிமெண்ட் போடுறது என் வழக்கம். வெரி குட் சார். தரடா 15 லட்சம் ரூபாய் பணத்தை அட்வான்ஸா வச்சுக்க. மிச்ச பணத்தை நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னு கொடுத்துறேன். டீலா? இவன் ஒருத்தனை வச்சு நம்ம பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடும். என்ன முருகன், டீலா? டீல் சார். டபுள் டீல் சார். ஓகே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல நான் கையெழுத்து போட்டுறேன். அப்புறம் நல்லா படிச்சு பார்த்து நீங்களும் கையெழுத்து போடுங்க. ஓ ஷியர் ஷியர் ஷியர். என்னது? என்ன பூ வந்து விழுது சார்? பூ விழுந்தா நல்ல சகுனம் சார், சைன் போடுங்க. ஆனா மரம் எதுவும் இல்லையே. இது தேவர்கள் போட்ட பூ சார். ஏன் இந்த செட்டியார் நாடார்லாம் போட மாட்டாங்களா? முடியல. இந்த ஆள் ஒரு ஆள் போற ஊரவே வித்துறலாம்டா. நான் இப்படிதான் ஜோக்கு ஜோக்கு அடிங்க அடிங்க அடிங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இங்க சங்கு சத்தம் கேக்குது இல்ல? நல்லா கேக்குது சார். நல்ல சவுண்ட் தானே சார்? ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறப்ப சங்கு ஊதுறது இல்லையா? கரெக்ட். நீங்க போடுங்க சார். விஷ்ணு கையில கூட சக்கரத்துக்கு அப்புறம் சங்கு தானே. சங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கையெழுத்து போடு சார். அத விட சூப்பர் சகுனம். அங்க பாருங்க, சாவு ஊர்வலம் போகுது. சங்கு சத்தம் கேக்குது. சாவு ஊர்வலம் போகல, வருது. என்ன பாண்டி அம்மா இடத்துக்குள்ள வரானுங்க? இதுடா என்னான்னு கேக்குறேன். டேய் டேய் நில்லுங்கடா. டேய் 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 நில்லுங்கடா. என்ன தைரியம் முண்டை இஷ்டலட்சுமி நகருக்குள்ள பாடி ஏத்திக்கிட்டு வருவீங்க? இஷ்டலட்சுமி நகரா? இது சுடுகாடுடா. சுடுகாடா? என்னடா சொல்றீங்க? பசங்களா போர்டு தூக்கி காட்டுங்கடா. போர்டா இங்க எங்கடா இருக்கு? பசங்க காட்டுவானுங்க, நல்லா பாத்துக்க. ஐயோ சார் சார், நல்ல நேரம் முடிய போகுது சார், முதல்ல சைன் பண்ணுங்க. என் கோவத்தை கலராத. நான் ஆற்காட்டுல இடம் வாங்கியிருக்கேன், ஏற்காட்டுல இடம் வாங்கியிருக்கேன். இப்படி சுடுகாட்டை வாங்க வச்சுட்டீங்களா? சிட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தான் சார். ப்ளீஸ் சார், வட்டிக்கு வாங்கிருக்கீங்க சார். வேண்டாம், ஃப்ரண்ட்ல வாங்கிக்கோங்க சார். நம்ம பின்னாடி கேஸ போட்டு ஜெயிச்சுக்கலாம். இப்பவே அட்வான்ஸ் போட்டு. பணம் பொட்டியில கை வைக்காத, பணம் பொட்டியில. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட திருடி குடிக்கிறீங்களேடா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா. இந்த நேரத்துல இவ எதுக்கு போன் பண்றா? ஹலோ யோ, அறிவு இல்ல? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. ஏய் 15 லட்சம் கொடுத்து சுடுகாட போய் வாங்கிருக்க. உனக்குலாம் எதுக்கு மீச? ஏய் சுடுகாடு எனக்கு எப்படி? மானகட்டவனே, வீட்டு பக்கம் எது வந்துராத. சுடுகாட்ல போய் படுத்துக்க. ஏய் இந்த பக்கம் வந்து ஏய் மரியாதை. பொசக்கட்ட போய் ஐடி பண்ண ராஸ்கல். சை பொசக்கட்ட பயல. கட்டுன பொண்டாட்டியை கண்டபடி பேச வச்சுட்டானே அந்த புரோக்கர் பயல. இந்த மாதிரி ஒரு இடம் அடக்க விலையில கிடைக்கவே கிடைக்காது, புரிஞ்சுக்கோ. தம்பி, வாஸ்துப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு மூலை தான் அக்னி மூலையா இருக்கும். ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் மூளைக்கு மூளை அக்னி மூலை இருக்கு. அப்படின்னா பாத்துக்கேன். முடியலடா. இந்த இடத்துல ஒரு மயான அமைதி இருக்கும். அமைதியை தேடி பல பேர் இங்கதான் வந்து குடியேறுவாங்க. அப்படியா? ஆமா. டேய், அந்த புரோக்கருக்கு போன் அடிங்கடா. அவனை திட்டல அவன் அலறி அடிச்சிட்டு ஓடி வரணும். சத்யா பிஸியா இருக்காண்டா. டேய் 3 பேர் ஒரே நேரத்துல போட்டா பிஸியா தானே இருக்கும். மூஞ்சிகளா பாரு. வணக்கம் சார், ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க. ஆட்டோகிராஃபா? எதுக்கு? கூடவே சுத்திட்டு இருக்கீங்க, அங்க பாருங்க டிவில. முடிவு பண்ணி ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருக்கேன். இஷ்டலட்சுமி நகர். அஷ்டலட்சுமியும் உங்க வீட்டுல குடியேறணும்னா அதுக்கு நீங்க இஷ்டலட்சுமி நகர்ல தான் மனவாங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டாங்க போல இருக்கு. கலக்கிட்டு முருகா. இந்த டிவி ஆஃப் பண்றா. கஸ்டமர் எல்லாம் திட்டுவாங்க, உங்க ஒரு ஆளுக்காக டிவில ஆஃப் பண்றா. சார் நல்லா வளர்ந்து டிவில வர நேரத்துல இதுமா போறாம பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஏன் சார் சுத்தி போறாமையா? சுத்தி இருக்கிறவனை நம்பி சுடுகாட்டுல நின்னு பாரு, அப்பதான்டா தெரியும். யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பரதேசி பயல. அவ இருக்கிற பிரச்சனை இல்ல. ஐயோ
வட்டி வரத வேற போன் பண்றானே. மாரியா தண்ணி தாத்தா காப்பாத்தணும். எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. டேய் broker கிட்ட பேச ஏன்டா டேய் பேசுற? டேய் 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 பேசாதடா. broker பேல. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா நேரா வாடா. நல்லா திட்டுமாங்க. உனக்குலாம் என்னோட மரியாதை கிடையாது. எப்படி டேய் அடுத்த ரவுண்ட் போறதுல அலறி அடிச்சு ஓடி வருவான் பாரு. இவன் புரோக்கர் இல்லடா, வட்டிடா. வட்டியா? ஜட்டியா? சாரி பாஸ். அடிச்சு மூஞ்சியா பேத்துருவேன். ஆள பாரு. அது ஏன்டா நீ முதல்ல சொல்ல? நீங்க எங்கடா சொல்ல விட்டீங்க? அத எல்லாம் சேர்த்து வாயை பொத்திட்டீங்களேடா. ஐயோ, ஒரு நாள் வட்டி கட்ட லேட் ஆனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பானே. இதுல வட்டியோட பரம்பரையவே இழுத்துட்டாங்களே. இனிமே பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. இவங்க சங்காத்தே நம்மளுக்கு வேண்டாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா மரியாதை கட்டு போயிடும். ஹாய் சார், சுமால் பெக் கிடைக்குமா ப்ளீஸ்? தேங்க்யூ சார், யுவர் ஹேர் ஸ்டைல் வெரி நைஸ், ஸோ ஹேண்ட்ஸம். இந்த மாதிரி புது ஆளுகளோட சேர்ந்து குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோ வாட்டர், பிஸ்னஸ் லாஸ், ஜஸ்ட் எமோஷன். இந்த மூஞ்சிக்கெல்லாம் சரக்கு எங்க போனாலும் கிடைக்கண்டா. டேய், உங்களுக்குலாம் சரக்கு கிடையாது, போங்கடா. அது நீ எதுக்கு சொல்ற? ஆபீசர் சொல்லட்டும். சார் நீங்க சொல்லுங்க சார், இவங்க ரொம்ப கெட்ட பசங்க சார். பே 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 என்னது? பே பே. சார் நீங்க பேச மாட்டீங்களா? ஆமா. டேய், அது அவர் சொல்லிட்டு நீ பேசக்கூடாது. அவர் எப்படி சொல்வாரு? அவரால தான் பேச முடியாது. பே 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 பே. டேய், எனக்கு ஊத்துங்கடா. இவனை கண்டுபிடிச்சதே நான் தான்டா. அந்த புரோக்கர் பயல. நீ அவனை ஒண்ணும் செய்ய வேணாம். நான் அவனை கொன்னு அதே சுடுகாட்டுல புதைக்கிறேன். மறுபடியும் என் இடத்துக்குள்ள போனோமா? நெவர். நான் விட மாட்டேன். டேய், சார் கணக்குல ஒரு புல்ல எடுத்துட்டு வா.